அனைவருக்கும் அன்பு வணக்கம். தோன்று நிகழ்ந்தது அனைத்து உணர்ந்திடும் சூழ்களை வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினலாம் எங்கள் தாய். உலகத் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் உயராய்வு மற்றும் மேல் அலைவரிசையின் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் அன்பு மாணவர்களே, நாம் இதுவரை நம் அலைவரிசையில் சில கவியரங்கங்களை கண்டிருக்கின்றோம். ஆனால் கவிதைக்கான அரங்கம் இதுவே முதல் முறையாகும். நம் மாணவர்கள் கவிதைகளை நன்கு படிக்க வேண்டும், பின் படைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் மரபு கவிதை பற்றியும் புதுக்கவிதை பற்றியும் துளிப்பா பற்றியும் தமிழ் அறிஞர்களை கொண்டு உங்களுக்கான அரங்கம் படைக்கப்பட்டிருக்கிறது. உள்ளத்து உள்ளது கவிதை, இன்பம் உருவெடுப்பது கவிதை, தெள்ளத் தெளிந்த தமிழில் உண்மை தெரிந்து உரைப்பது கவிதை. மாணவ செல்வங்களே, மரபு கவிதை என்பது நமக்கு கடினமாக வடிவமாக தெரிகிறது. ஆனால் அப்படியல்ல என்பதை நமக்காக உணர்த்த வருகிறார் மரபு கவிதை என்னும் மகத்தான வடிவம் என்ற தலைப்பில் முனைவர் ப. ஜெயகணேஷ், செயலர், தமிழ் பேராயம், துறை தலைவர், தமிழ்துறை, அறிவியல் மற்றும் கலையியல் புலம், SRM அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனம், காட்டாங்குளத்தூர், சென்னை. இலக்கண செங்கோல், யாப்பு சிம்மாசனம், எதுகை பல்லக்கு, தனிமொழி சேனை, பண்டித பவனி இவை எதுவும் இல்லாத கருத்துகள் தம்மை தாமே ஆள கற்றுக்கொண்ட புதிய மக்களாட்சி முறையே புதுக்கவிதை. மாணவர்கள் விரும்பும் புதுக்கவிதை குறித்து பூக்கட்டும் புதுக்கவிதை என்ற தலைப்பில் உரை நிகழ்த்த வருகிறார் முனைவர் பே. ஜெயச்சந்திரன், உதவி பேராசிரியர், தமிழ்துறை, அரசினர் கலைக்கல்லூரி, கும்பகோணம். நறுக்கென்று சுருக்கமாக குறுங்கவிதையாக விளங்கும் துளிப்பா குறித்து ஹைக்கூ முதற்றே உலகு என்ற தலைப்பில் உரை நிகழ்த்துகிறார் கவிஞர் இரா. ரவி, உதவி சுற்றுலா அலுவலர், தமிழ்நாடு அரசு சுற்றுலாத்துறை, மதுரை. இம்மூவரையும் இருகரம் கூப்பி வணங்கி மகிழ்கின்றேன். வாருங்கள் மாணவர்களே, இக்கவிதை அரங்கத்தை கண்டு ரசிப்போம். இனி வருங்காலத்தில் நம் மாணவர்கள் கவிதை உலகில் உலா வருவீர்கள் என நம்புகின்றேன். உலகத் தமிழ் மாணவர்களே, வாருங்கள், தமிழால் இணைவோம். நான் உங்கள் முனைவர் சே. அஜித்தா, துறை தலைவர், தமிழ் உயராய்வுத்துறை, திருவிக அரசு கலைக்கல்லூரி, திருவாரூர். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கவிதை இச்சொல்லை நீக்கி வேறொரு சொல்லை இங்கமைத்தால் இக்கருத்தும் அமைப்பும் சிறக்காது என்றெண்ணும் வண்ணம் அவசியமான சொற்களை கொண்டு அழகாய் திகழ்வதே கவிதையாகும். படிப்போரும் கேட்போரும் மகிழும் வண்ணம் நல்ல நடையுடையதாக விளங்க வேண்டியது கவிதைக்கு அவசியமானதோர் இலக்கணமாகும். கருத்து, உணர்ச்சி, கற்பனை, வடிவம் ஆகியவற்றால் பிற எல்லாவற்றிலும் சிறந்திருக்க வேண்டியது கவிதைக்கு மிக தேவையான பண்பாகும். இவ்வாறான கவிதை காலத்திற்கு ஏற்றாற்போல் தன் நடையை மாற்றியது என்றால் அது மிகையாகாது. இதோ மரபு கவிதை, ஹைக்கூ புதுக்கவிதை. மரபு
கவிதை இலக்கண நூல்களை பயின்று இலக்கியங்களை இடைவிடாது படித்து யாப்பு விதிகளை ஓசை நலன்களை உள்வாங்கிக் கொண்டு சீரும் தலையும் சிதையாமல் வரையறுத்த அமைப்பில் பாப்புனைவதே மரபு கவிதை எனப்படும். ஆசில் பர தாரம் வை அஞ்சரை அடைப்போம் மாசில் புகழ் காதலருவோம் வளமை கூற பேசுவது மானம். கம்பராமாயணம். புதுக்கவிதை இலக்கண கட்டுப்பாட்டிற்குள் அமையாமல் உணர்ச்சி வெளிப்பட பாடுவது புதுக்கவிதையாகும். இதுகை மோனை வரையறைகளை கடந்து வேண்டாத சொற்களை தவிர்த்து சுவைமிளிர நடைமுறை சொற்களை கருத்துக்களை உணர்த்துவது புதுக்கவிதையாகும். காலம் எனும் பாதையில் கவிதை எனும் மூதி பன்னெடும் காலமாகவே ஊர்ந்து கொண்டு வருகிறது. மரபு கவிதை எனும் பெயர் கடந்து புதுக்கவிதை எனும் பெயர் பெற்றது. பாதை முள், படுக்கை முள், இருக்கை முள், வாழ்க்கை முள் ஆன மனிதர்களை பார்த்து சிலிர்த்துக் கொண்டது முள்ளம் பன்றி. ஓ, இவர்களுக்கு தெரியாதா முள்ளும் ஓர் ஆயுதம் என்று. ஹைக்கூ கவிதை ஜப்பானிய கவிதை 3 அடிகள் 17 சீர்களாக 5-7-5 என்ற வரிசை முறையில் அசைகளை கொண்டது. 17ஆம் நூற்றாண்டின் வரவு இந்த ஹைக்கூ. இயற்கையும் மனித வாழ்க்கையும் மிக எளிதில் எவரும் புரிந்து கொள்ளும்படி நடையும் புனைந்த ஓர் பா. குறுகிய மரங்களை நோக்கி பறந்து வந்ததை கண்டோம். ஒரு வசந்த காலத்தில் பனிபடர்ந்த காட்டின் வீசுவதற்கு இலைகள் இல்லாத கோபத்தில் அலறுகிறது காற்று. இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் திருவிக அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயர் ஆய்வுத்துறை தலைவர் முனைவர் அஜிதா அவர்கள் மற்றும் வேல் அறக்கட்டளையின் சார்பாக அனைவரையும் இந்த புது மரபு ஹைக்கூ அரங்கத்திற்கு வருக வருக என வரவேற்கிறோம். வாருங்கள் உறவுகளை காணொளிக்குள் செல்லலாம். நன்றி, வணக்கம். அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பு வணக்கம். இது வேல் மற்றும் உயராய்வு அலைவரிசையின் சிறப்பு காணொளி தொகுப்பு. எண்ணங்களும் எழுத்துகளும் புதிதாய் தோன்றி புதுக்கவிதையை தோற்றுவிக்க மரபு கவிதையில் காலூன்றி வளர்ச்சிகள் பல கண்டவர்தாம் காட்டாங்குளத்தூர் SRM அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தின் தமிழ் பேராயத்தின் துறை தலைவர் ஐயா ஜெயகணேஷ் அவர்கள். 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஆசிரியர் பணியில் அனுபவம் வாய்ந்த இவர் பல்வேறு மாணவர்களின் திறமைகளை அடையாளம் கண்டு அவர்களின் படைப்புகளை வெளிக்கொண்டு வந்துள்ளார். இதுவரை 15க்கும் மேற்பட்ட நூல்களை வெளியிட்டுள்ளார். சிறந்த ஆய்வாளர், குடியரசுத் தலைவர் விருது, திருக்குறள் பீட விருது, தமிழ் இலக்கிய விருதுகள் போன்ற பல விருதுகளை வென்று குவித்திருக்கிறார். மாற்று வழி, புதிய புத்தகம் பேசுது, காட்சி பிழை, வல்லமை என்னும் இணைய இதழ் ஆகியவற்றின் ஆசிரியர் குழுவில் இருந்ததோடு தற்போது சர்வதேச தமிழாய்வு இதழின் ஆசிரியர் குழுவில் இருந்ததோடு பொதிகை தொலைக்காட்சியின் தமிழின் பெருமை பேசும் ழகரம் நிகழ்ச்சியின் வல்லுநராக நெறியாளராக 60 நிகழ்ச்சிகளில் செயல்பட்டுள்ளார். தற்போது தமிழோடு விளையாடு என்னும் நிகழ்ச்சியின் நெறியாளராக 25 நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைப்பு செய்துள்ளார். தமிழ் வளர்ச்சிக்காக சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா போன்ற அயல் நாடுகளுக்கு பயணம் செய்துள்ளார். பல்வேறு கட்டுரைகள், தேசிய பன்னாட்டு அளவிலான கருத்தரங்குகள், சொற்பொழிவுகள் போன்றவற்றில் வல்லுநராக செயல்பட்டுள்ளார். ஐயா ஜெயகணேஷ் அவர்களின் மரபு கவிதை என்னும் மகத்தான வடிவம் என்னும் தலைப்பில் ஆக்கப்பூர்வமான உரை வழங்க வருகிறார். வாருங்கள் கேட்போம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு உங்களிடம் நான் பேச இருக்க போகிற தலைப்பு மரபு கவிதை குறித்து பேச இருக்கிறேன். 2000 ஆண்டுகால தமிழ் சமூகத்தில் சங்க இலக்கியம் தொடங்கி 19ஆம் நூற்றாண்டின் இடைக்காலம் வரை மிக கோலோச்சி கொண்டிருந்த ஒரு வடிவமாக நான் இந்த மரபிலக்கியத்தை பார்க்கிறேன். இன்றைக்கும் மரபிலக்கியத்தில் ஏராளமாக எழுதுபவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் புதுக்கவிதை என்கிற வடிவம் வந்த பிறகு அதன் வீரியம் சற்று குறைந்திருந்தாலும் இத்தனை நூற்றாண்டு காலம் ஒரு செழிப்பான வடிவமாக அது இருந்திருக்கிறது என்று நமக்கு வரலாறு பதிவு செய்கிறது. என்றைக்கு கவிதை என்கிற ஒரு இலக்கிய வடிவம் தோன்றியதோ தமிழ் சமூகத்தில், அன்றிலிருந்து இந்த மரபு கவிதை தான் நமது இன்றியமையாத வடிவமாக இருந்திருக்கிறது. மரபு என்றால் என்ன? நம் குடும்பத்தில் நம் முன்னோர்களை நாம் நம் மூத்த மரபு என்று சொல்லி அழைக்கிறோம். மரபான அந்த பரம்பரையில் என்று சொல்கிறோம்.
மரபணு என்று சொல்கிறோம். தொல்காப்பியர் தமது தொல்காப்பிய பொருளதிகாரத்தின் இறுதி இயலாக மரபியல் என்கிற ஒரு இயலை வைத்திருக்கிறார். அதற்கு முந்தைய காலங்களில் இருந்து அவர் காலம் வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய அந்த மரபுகள் எப்படியெல்லாம் பின்பற்றப்பட்டன என்பது குறித்து அவர் பேசுகிறார். இப்ப இதை எதுக்கு மரபு கவிதை என்று சொல்கிறோம்? வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா, மருட்பா, தாழிசை, துறை, விருத்தம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பாக்களையும் பாவினங்களையும் இணைத்து சொல்லக்கூடிய ஒரு கவிதைக்கான ஒரு பொது பெயராக இதை நாம் மரபு கவிதை என்று அழைப்பதாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. புது கவிதை என்கிற வடிவம் வந்த உடனேயே நமக்கு முன்னால் இருப்பவற்றை நாம் மரபு என்று சொல்கிற பழக்கம் நமக்கு உண்டு. அப்படித்தான் இந்த மரபு கவிதை என்கிற இந்த வழக்கம் நமக்கு உருவாகியது. சங்க காலம், சங்க மருவிய காலம், பக்தி இலக்கிய காலம், காப்பிய காலம், சிற்றிலக்கிய காலம், தற்காலம் என்று சொல்லப்படுகின்ற இந்த 20ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதி வரை இந்த மரபு கோலோச்சி கொண்டிருந்திருக்கிறது என்று பார்க்கும்போது மரபு கவிதை இந்த தமிழ் சமூகத்தின் அடையாளமாக நமக்கு படுகிறது. சங்க இலக்கியங்கள் இன்றைக்கு செம்மொழி இலக்கியங்கள், தமிழின் முதன்மையான இலக்கியங்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த சங்க இலக்கியங்களில் அதிகமாக எந்த யாப்பு பாடப்பட்டது? ஆசிரியப்பா என்கிற வடிவம் தான் அதிகம் பாடப்பட்ட வடிவமாக அங்கே இருக்கிறது. நமது தமிழின் மூத்த கவிகளான ஔவையார், கபிலர், பரணர் உள்ளிட்ட ஏராளமான புலவர்களால் விரும்பி பாடப்பட்ட வடிவமாக இந்த ஆசிரியப்பா வடிவம் இருந்திருக்கிறது. குறைந்தபட்சம் 3 அடி பாடலாம், அதிகபட்சம் 1000 அடி வரை இதில் பாடலாம். நமக்கு 10 பாட்டு நூலிலே குறைந்தபட்சம் 103 அடி, அதே போல நமது மதுரை காஞ்சியிலே 782 அடிகள் என கிட்டத்தட்ட அவ்வளவு நீளமான ஒரு செய்யுளை பாடக்கூடியதாக இந்த ஆசிரியப்பா அங்கே பயன்பட்டிருக்கிறது. பல நுட்பங்களை புலவர்கள் இந்த ஆசிரியப்பா வடிவத்திலே நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள். ஒரு அற்புதமான பாடல், நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நீரினும் மாறளவின்றே சாரல் கருங்கோள் குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனொடு நட்பே என்கிறது இந்த பாடல். ஒரு தோழி தலைவன் காலதாமதம் செய்வதை நினைத்து தலைவியிடம் கேட்கிறாள். என்ன சொல்றா? இந்த தலைவன் திருமணம் செய்துக்குவானா குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அப்படின்னு கேட்கிறான். அப்ப தலைவி சொல்றா, யாரை பார்த்து சந்தேகப்படுற? 12 ஆண்டுக்கு ஒரு முறை பூக்கிறதே அந்த குறிஞ்சி பூ. அந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த குறிஞ்சி பூவில் இருக்கக்கூடிய தேனை அங்க இருக்கக்கூடிய வண்டானது எடுத்து அந்த தேனை நுகர்ந்து அந்த மலைகளிலே பெரிய பெரிய தேன் அடைகளை கட்டிக்கொள்கிறது அல்லவா? அப்பேற்பட்ட அந்த மலை நாட்டின் தலைவன் தான் என்னுடைய தலைவன். அவனோடு நான் வைத்திருக்கக்கூடிய அந்த நட்பானது நிலத்தை விட பெரியது, வானத்தை விட உயர்ந்தது, நீரை விட கடலை விட ஆழமானது. போய் நீ அவனை போய் பேர்பட்டால சந்தேகப்பட்டுட்டியே, இது உனக்கே சரியா என்பது கேட்பது போன்று இந்த பாடல் அமைக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு 4 அடி பாடல்களில் ஒரு வாழ்க்கையின் தத்துவத்தை, ஒரு நம்பிக்கையை உருவாக்குவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது என்று நினைக்கும் போது அந்த வடிவத்தின் நெகிழ்ச்சி எப்படி இருந்திருக்கிறது என்று பார்க்க முடிகிறது. இப்படியாக இந்த ஆசிரியப்பா வடிவத்தின் வழியாக சங்க இலக்கியங்களில் ஏராளமான பாடல்கள் பாடப்பட்டிருக்கின்றன. அது ஐங்குறுநூறாக இருந்தாலும் சரி, அது குறுந்தொகையாக இருந்தாலும் சரி, அது அகநானூறு, நற்றிணை, அதே போல 10 புறநானூறு உள்ளிட்ட நூல்கள் எல்லாமே இந்த வடிவத்தில் தான் எழுதப்பட்டிருக்கின்றன என்று நினைக்கும் போது ஆசிரியப்பா இந்த காலத்தின் ஒரு மிக பிரம்மாண்டமான வடிவமாக என் முன்னே நிற்கிறது. சரி, கலிப்பா என்கிற வடிவம் கலித்தொகை என்கிற நூலின் வழியாக அது கிடைக்கிறது. துள்ளல் ஓசை என்று சொல்லும் போதே அந்த துள்ளல் கலிப்பா அந்த புலவர்களால் அங்கே ரொம்ப நுட்பமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. முல்லைக்கலியின் 17 பாடல்கள் காளையை அடக்குதல் தொடர்பாக சொல்லப்படுகிறது. தமிழகத்தின் தமிழ் சமூகத்தின் வீரம் தொடர்பாக பேசப்படுகிறது. அதை சொல்றா ஒரு தலைவி, அந்த ஒரு புலவர் சொல்கிறார், கொல்லேற்று கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆயமகள். அதோ அங்கே சீறிக்கொண்டு வருகிறதே அந்த காளைகள்,
அந்த காளைகளின் கொம்பை பிடிப்பதற்கு எந்த ஆண்மகன் தயங்குகிறானோ அவனுக்கு இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல அடுத்த ஜென்மத்திலும் அவனுக்கு திருமணம் நடப்பது கடினம் என்பதாக இந்த வீரத்தை குறித்து பறைசாற்றுவதாக இந்த 2 அடிகள் சொல்லப்படுகின்றன. இன்னொரு இடத்துல காளை வரக்குள்ள சொல்றாரு, எழுந்தன துகள், ஏற்றன மார்பு, கவிழ்ந்தன மறுப்பு, கலங்கினர் பலர். புதுக்கவிதை மாதிரி மடக்கி மடக்கி போட்ட மாதிரி இருக்கு. ஆனா இது கலித்தொகை கலிப்பா யாப்பு வடிவத்தை சார்ந்தது. அதாவது ஒரு காளை மாடு அதோடைய கொம்பு கீழே கவிழ்ந்த உடனே பல பேர் கலங்கி போய் நிற்கிறார்கள் என்பதாக இந்த பாடல் வரிகள் எழுதப்பட்டிருக்கிறது என்பது ரொம்ப முக்கியமான வரிகளாக நான் பார்க்கிறேன். இப்ப ஆசிரியப்பா கலிப்பா என்கிற இந்த 2 வடிவங்களில் ஆசிரியப்பா முதல் நிலையில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் கலிப்பா மிக நுட்பமாக பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இந்த காலகட்ட இலக்கியங்களில் நான் பார்க்கிறேன். இதற்கு அடுத்த காலமாக 11 கீழ்கணக்கு சங்கம் மருவிய காலம் என்று சொல்லப்படுகிறது. முற்றிலுமாக ஆசிரியப்பாவை விட்டுவிடவில்லை என்றாலும் அதிகமாக பாடப்பட்டது வெண்பா யாப்பில் இந்த காலகட்ட நூல்கள் என்பது நமக்கு இலக்கிய வரலாறை படிப்ப எல்லோருக்கும் தெரியும். திருவள்ளுவர் உலக பொதுமறை என்று சொல்லப்படுகின்ற அந்த திருக்குறளை திருவள்ளுவர் குறள் வெண்பா யாப்பில் தான் சிந்திக்கிறார். வள்ளுவருக்கு முன்பாக இந்த யாப்பை தமிழ் சமூகத்தில் யாராவது பயன்படுத்தி இருக்கிறார்களா என்று நாம் அறிய பார்த்தால் சான்றுகள் எதுவும் நமக்கு கிடைக்கவில்லை. ஆனால் வள்ளுவர் தான் இந்த யாப்பை கண்டுபிடிக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்குமான இந்த வாழ்வியல் கருத்துக்களை நல்லபடி நான் சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு தக்க வடிவம் வேண்டும் என்று வள்ளுவர் யோசிக்கிறார். ஒரு நெரேஷன், அதாவது எடுத்துரைப்பியல் என்கிற அடிப்படையில் சரியான வடிவத்தில் கொண்டு செல்லும் போதுதான் அந்த யாப்பு உயிர் பெறும் என்பதை நினைத்து அதை படிப்பதற்கு எளிமையாக இருக்கலாம், மனப்பாடம் செய்வதற்கு எளிமையாக இருக்கலாம், ஆனால் அந்த வடிவத்தை எழுதும் போது அது கடினமாக இருக்க வேண்டும் என்பதாக அந்த வடிவம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. உயர்ச்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை தவிர பிற தலைகள் விரவக்கூடாததற்குள்ளாக வந்து இத்தனை சீர், மேலே 4 சீர், கீழே 3 சீர், இறுதி சீர் ஓரசை சீராக அமைய வேண்டும் என்பதெல்லாம் நாம் யாப்பிலக்கணத்தில் பள்ளியிலே படித்திருப்போம். பார்க்கறதுக்கு எளிமையா தான் இருக்கும். ஆனால் நம்மளால உடனே எழுதுறோம் அப்படின்னு நினைச்சோம்னா நம்மளால ஒரு திருவள்ளுவர் போல ஒரு திருக்குறளை உடனடியாக எழுதிவிட முடியுமா? தலை தட்டாமல். அதுவும் எத்தகைய கடினமான யாப்பு. ஆனால் அந்த யாப்பை கண்டறிந்து அந்த மனிதர் நுட்பமாக அதை எழுதி முடித்திருக்கிறார் அல்லவா? அதனால்தான் அது ஒரு உலக பொதுமறையாக இன்றைக்கு உலகம் போற்றக்கூடிய ஒரு நூலாக இன்று திகழ்கிறது. கருத்தின் அடிப்படையில் ஒரு புறம் அது இருந்தாலும் அந்த யாப்பு வடிவத்தின் அடிப்படையில் அது இன்றைக்கு 3 வயது குழந்தையின் மனதிலிருந்து வயதானவர்களின் மனது வரை அது ஆழ பதிந்திருக்கிறதே. அதற்கு காரணம் அந்த வடிவம் தான். திருவள்ளுவருக்கு பிறகு எத்தனையோ பேர் வெண்பாக்கள் எழுதியிருக்கலாம், குறள் வெண்பாக்கள். ஆனால் திருவள்ளுவரை அவர்கள் தாண்டி விட்டார்களா, இல்ல திருவள்ளுவரை கடந்து விட்டார்களா என்று பார்த்தால் திருவள்ளுவர் தான் இன்றும் குறள் வெண்பாவின் உச்சமாக நிற்கிறார். ஒரு ஆகச்சிறந்த வடிவத்தை கண்டுபிடித்தவரும் அவரே, அந்த ஆகச்சிறந்த வடிவத்தை அதில் பெயர் வாங்கி முடித்து வைத்தவரும் அவரே என்று சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு ஜாம்பவானாக திருவள்ளுவர் நிற்பதற்கு முக்கிய காரணங்களில் ஒன்று அவர் பயன்படுத்திய அந்த மரபு கவிதை வடிவமான குறள் வெண்பா என்று நான் பார்க்கிறேன். திருவள்ளுவரை தொடர்ந்து ஏராளமான பேர் அந்த வடிவங்களை பயன்படுத்தியிருக்கிறார்கள். அதில் திருவள்ளுவர் மாலை திருக்குறளை புகழ்ந்ததாலேயே அதற்கு ஒரு பெயர் கிடைத்தது என்பதனால் அதுவும் அந்த வெண்பா வடிவத்தில் தனித்து நிற்கிறது என்று பார்க்கலாம். நாலடியார் முழுக்க முழுக்க அது ஒரு நேரிசை வெண்பாவால் இன்னிசை வெண்பாவால் எழுதப்பட்டிருக்கிறது. அழகாக சொல்றாங்க, துகள் தீர் பெருஞ்செல்வம் தோன்றிய கால் தொட்டு பகடு நடந்த கூழ் பல்லாரோடு உண்க அகடுற யார் மாட்டும் நில்லாது செல்வம் சகடக்கால் போல வரும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது செல்வம் ஒரு சக்கரத்தை போல சுழன்று கொண்டே இருக்கும், அது யாரிடமும் நிற்காது என்பதாக இதை அவர் சொல்கிறார். ரொம்ப அழகான ஒரு பாடலாக அது அமைகிறது. இப்ப அதற்கு பிறகான பக்தி இலக்கிய காலங்களில் இந்த தாழிசை துறை விருத்தம் எல்லாம் பயன்படுத்தப்படுகிறது. இந்த யாப்பு வடிவங்களை தாண்டி வேறு பல வடிவங்களையும் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் பக்தி இலக்கிய ஆசிரியர்கள். பல நுட்பமான பாடல்களை அதன் வழியாக எழுதி அடியவர்களின் மனதிலே அது ஆழ பதிவது போல இருக்கிறது. அதனாலதான் இந்த மரபு கவிதையில் பாடப்பட்ட திருவாசகத்தை பற்றி சொல்லும் போது சொல்றார்கள், திருவாசகத்திற்கு உருகார்
உருவாசகத்திற்கும் உருகார் அப்படின்னு சொல்றாங்க. திருவாசகத்தை படிக்கும் போது கருங்கல் மனமும் கரைந்துக கண்கள் தொடுமணர் கேணியில் சுரந்து நீர் பாய என்கிற ஒரு மேற்கோள், ஒரு பாடல் சொல்லப்படுகிறது. இப்படி திருவாசகத்தை யார் ஒருவர் திறந்து படிக்கிறாரோ அவர் மனம் லயித்து போகும், அவர் மனம் ஆழ்ந்து போகும் என்பதாக அந்த திருவாசக பாடல் இன்றும் புகழப்படுகிறது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த மரபிலே உச்சம் தொட்டவராக அடுத்ததாக வருபவர் கம்பர் வருகிறார். கம்பராமாயணம் 10,000 பாடல்களால் எழுதப்படுகிறது. அவர் பயன்படுத்திய யாப்பு வடிவம், அந்த மரபு கவிதை வடிவம் தான் அதில் கோலோச்சி நிற்கிறது. என்ன வடிவத்தை பயன்படுத்துகிறார்? விருத்த யாப்பை பயன்படுத்துகிறார். இந்த யாப்பை சீவக சிந்தாமணியிலே திருத்தக்கதேவர் பயன்படுத்தியிருக்கிறார். அவருக்கு பிறகு கம்பர் பயன்படுத்துகிறார். ஆனால் திருத்தக்கதேவரை காட்டிலும் விருத்தத்திற்கு ஓர் உயர் கம்பன் என்று அவர் பாராட்டப்படுகிறார். கம்பர் மிக அழகாக வர்ணனை செய்கிறார். ராமனோடு சீதையும் லக்ஷ்மணனும் காட்டிற்கு செல்கிறார்கள். அப்போது அவர் பாடுகிறார் கம்பர், வெய்யோன் ஒளி தன்மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இடையாளொடும் இளையானொடும் போனான், மையோ மரகதமோ மரிகடலோ மழைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான் என்று கம்பர் பாடுகிறார். பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான். பொய் என்கிற இடையை உடைய சீதா பிராட்டியோடும் இளையவனான லட்சுமணனோடும் அவர் ராமன் பயணித்தார். மையோ மரகதமோ ராமனுடைய நிறத்தை ஒப்பிட்டு சொல்கிறார், மரிகடலோ மழை முகிலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பிட்டு ஐயோ ஐயோ என்பது எப்பேற்பட்ட அவல சொல்லு. ஆனால் அதை ஒரு ஆச்சரிய குறிப்பு சொல்லாக கம்பர் பயன்படுத்தி அந்த யாப்பை அழகாக மாற்றுகிறார். இன்னொரு பாடலில் சூர்பனகை நடந்து வரக்கூடிய காட்சியை கம்பர் வர்ணிக்கிறார். பெண்மை மென்மை என்னும் அடிப்படையில் மெல்லின எழுத்துக்களை பயன்படுத்துகிறார். அந்த இடத்தில் பஞ்சியொளிர் விஞ்சு குளிர் பல்லவ மண்ணுங்க செஞ்சவிய கஞ்சனிமிர் சீரடியல் ஆகி அஞ்சொலில மஞ்சையென அன்னமென மின்னும் வஞ்சியென நஞ்சமென வஞ்சமகள் வந்தாள் என்று சொல்கிறார். வஞ்சியென வஞ்சி பெண்ணு, நஞ்சமென நஞ்சோடு வஞ்சமகள் வந்தாலாம். ஏன்னா சூர்பனகை வந்த பிறகுதான் ராமாயணத்தின் கதை அங்கே மாற்றமடைகிறது என்பதாக இந்த பாடலை அவர் எழுதுகிறார். எவ்வளவு நுட்பமா அந்த சந்தம் எழுதப்படுகிறது. இப்படி இந்த பாடல்களை எல்லாம் தொடர்ந்து படிக்கும் போது கம்பராமாயணத்தை நம்ம நினைச்சா கூட 4 பாடல யாராவது ஒருத்தர் நல்ல புலமை வாய்ந்தவர் எழுதி சேர்த்து விட முடியும் என்பதனாலேயே கம்பராமாயணத்தில் பல பாடல் வேறுபாடுகள் காணப்படுகின்றன. கும்பகர்ணனை எழுப்புறப்ப ஒரு வெட்டு போடுறாரு. உறங்குகின்ற கும்பகர்ண எழுந்துராய் எழுந்துராய் அப்படின்னு ஒரு வரியை சொல்றாரு. கும்பகர்ணன் எழுப்புறாங்க. எழுப்புற மாதிரியே இந்த பாடலுடைய மெட்டும் அமைகிறது. அப்ப யாப்பு என்பது ஒரு எளிமையான வடிவம் அல்ல எழுதுவதற்கு, அது கடுமையான வடிவமாக இருக்கிறது. ஆனால் படிக்கும் போது சுவையாக இருக்கிறது. அந்த யாப்பில் புலமை பெற்றோம் என்றால் அது மிகச்சிறப்பான வடிவமாக நமக்கு மாறி போகும். அந்த காலத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காரிகை கற்று கவி பாடுவதை விட பேரிகை கொட்டி பிழைப்பதே மேல் என்று சொல்வார்கள் ஒரு காலத்துல அதாவது இந்த யாப்பருங்கள காரிகையில் இருக்கக்கூடிய இந்த யாப்பெல்லாம் படிச்சு ஒருத்தர் கவிதை எழுதி பிழைப்பதை விட அவர் மேலும் அடித்து பிழைத்துக் கொள்ளலாம் என்பதாக ஒரு பழமொழி பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க. ஆனால் இந்த தமிழ் சமூகத்தின் இந்த புலவர்கள் எல்லாம் இத்தகைய ஆகச்சிறந்த வடிவங்களை எழுதி இந்த தமிழ் இலக்கியத்திற்கு பெரும் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் என்று நினைக்கும் போது அந்த புலவர்களை, ஏன்னா புலமைத்துவம் உடையவர்கள் அல்லவா, அந்த எல்லா காலத்திலும் வாழ்ந்த அந்த புலவர்களை நாம் வணக்கம் சொல்கிறோம். அப்படிதான் ஒரு பாட்டு, வெண்பாவிற்கோர் புகழேந்தி, வெண்பானா அது புகழேந்தி தான், விருத்தத்திற்கோர் உயர்கம்பன் என்கிற ஒரு பாடல். இப்படி மரபு கவிதைக்கு யார் சிறந்தவர் என்பதாக ஒரு பிற்கால ஒரு பாடல் இதை பதிவு செய்கிறது. சிற்றிலக்கியங்களில் எண்ணற்ற இலக்கிய இந்த யாப்பு வடிவங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. கட்டளை கலித்துறை முதலான யாப்பு வடிவங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இப்படி இந்த மரபு கவிதை வடிவங்கள் எழுதப்பட்டதனால் நமக்கு என்ன புரியாமலா போய்விட்டது? கால இடைவெளியில் சொற்கள் புரியாமல் சில நேரத்தில் நமக்கு குழப்பம் நிகழலாம். ஆனால் கவிதை வடிவம் ஒருபோதும் நமக்கு தடையாக இருப்பதில்லை. வாயிலோயே வாயிலோயே அறிவு அறை போகிய பொறியர் நெஞ்சத்து இறைமுறை பிழைத்தோன் வாயிலோயே என்று கண்ணகி சொன்ன போது நமக்கு என்ன புரியாமலா போய்விட்டது?
எத்தகைய நுட்பமான வடிவங்களை அழகாக இளங்கோவடிகள் அங்கே படைத்து காட்சியாக மாற்றி தந்திருக்கிறார். ஒரு நாடகம், ஒரு திரைப்படம் பார்ப்பது போல நம் கண்முன்னே அவர் விரிக்கிறார் அல்லவா. மரபு கவிதை என்பது போற்றப்பட வேண்டிய ஒரு கவிதை வடிவம். அன்பு மாணவ செல்வங்களே, நீங்களும் இந்த மரபு கவிதையை ஆசையோடு கற்றுக்கொள்ளுங்கள். புது கவிதை எவ்வாறெல்லாம் எழுத வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதைவிட கடினம் மரபு கவிதை தான். ஆனால் கற்றுக்கொண்டால் அது உங்களுக்கு ஒரு தேன் போன்று நாவிலே வழுக்கி அது சரளமாக எதிரில் இருப்பவரை அது மிகச் சிறப்பாக அது ஒரு இனிமைக்குரியதாக அது மாற்றும். அப்பேற்பட்ட நுட்பம் வாய்ந்த ஒரு கவிதை வடிவமாக அந்த மரபு கவிதை வடிவம் இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். இந்த அளவில் இந்த உரையை வழங்க எனக்கு வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காலம் என்னும் பாதையில் கவிதை என்னும் ஊர்தி பன்னெடுங்காலமாக தன்னுடைய மயில் கற்களை பதித்து ஊர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. மரபு கவிதை என்னும் பெயர் கடந்து புதுக்கவிதை என்னும் பெயர் பெற்று உலகத்தை புதிதாக்கி கொண்டிருக்கிறது. பாரதியார், பாரதிதாசன் என வானம் வசப்படுத்தியவர்கள் வரிசையில் தற்போது நிற்பவர்தான் பாவலர் வெற்றிநிலவன் என்னும் முனைவர் பே. ஜெயச்சந்திரன் அவர்கள். கும்பகோணம் தன்னாட்சி அரசினர் கலைக்கல்லூரியில் தமிழ் துறை பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறார். களங்கண்ட கதிர்மணிகள், களமாடிய கவிதைகள் என பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார். 88க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகள், 60க்கும் மேற்பட்ட சொற்பொழிவுகள், 150க்கும் மேற்பட்ட இணையவழி கருத்தரங்குகள், 64க்கும் மேற்பட்ட பட்டிமன்றங்கள், 180க்கும் மேற்பட்ட கவியரங்குகள் என பல களங்களில் கால் பதித்து திறமையுடன் செயல்பட்டவர். நுண்கலை மன்ற போட்டிகள் பலவற்றிற்கு நடுவராக செயல்பட்டவர். தமிழ் அமெரிக்கா, பாமுகம், பூஞ்சோலை என பிரபல தொலைக்காட்சிகளில் பங்கேற்று பல்திறனை வெளிப்படுத்தியவர். திருவள்ளுவர் உலக சாதனை விருது, செம்மொழி உலக சாதனையாளர் விருது, யோகா கதிர் விருது என உலகளாவிய விருதுகள் பல பெற்று தமிழனாய் நிமிர்ந்து நிற்பவர். மேலும் இயற்கை காவலர், அம்பேத்கர், கல்வி சிற்பி, நல்லாசிரியர், சிறந்த பேச்சாளர், அப்துல் கலாம், கவி முரசு, கவியொளி, கவி இமயம் என எண்ணிலடங்கா விருதுகளை பெற்றவர். தற்போது குழந்தை தமிழ் கழகத்தில் செயலாளராகவும், திருப்பனந்தாள் திருக்குறள் இலக்கிய பேரவையின் பொருளாளராகவும், தமிழ்நாடு கவிதை பெட்டகம் மின்னிதழின் தலைவராகவும் கூடுதல் பொறுப்புகள் வகிக்கிறார். என்றும் தமிழ் உணர்வுடன் வாழும் ஐயா வெற்றிநிலவன் அவர்கள் பூக்கட்டும் புதுகவிதை என்னும் தலைப்பில் நம்முடன் பகிர வரும் கருத்துக்களை கேட்டு மகிழ்வோம். வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். பூக்கட்டும் புதுக்கவிதை, நியூ பொயட்ரி, மாடர்ன் பொயட்ரி, ஃப்ரீ வேர்ஸ் என ஆங்கிலத்திலே சொல்லப்படுகின்ற தமிழில் யாப்பற்ற கவிதை, கட்டற்ற கவிதை, விடுநிலைப்பா, வசன கவிதை என தமிழிலே அழைக்கப்படுகின்ற புதுக்கவிதைகள் குறித்து நாம் இன்று காண இருக்கிறோம். நண்பர்களே, புதுக்கவிதை என்பது காலத்தினுடைய கவிதை. மரபு கவிதை வானம் என்றால் புதுக்கவிதை நிலா. நிலா இல்லாத வானம் எப்படி சிறக்காதோ அதை போலதான் இந்த புதுக்கவிதையும் என்பதை உணர்வோம். புதுக்கவிதையானது 1886 பிரெஞ்சு கவிஞரான ரிம்பார்ட் என்பவரால் ஒளி வெள்ளம் என்னும் பொருண்மையிலே படைக்கப்பட்டது. முதலிலே பெரும்பான்மையானவர்கள் புதுக்கவிதை எப்படி, யாரால் உருவாக்கப்பட்டது, எந்த நாடிலே உருவானது என்று கேட்கிற போது அமெரிக்க தேசத்திலே உருவானது என்றும், அதனை உருவாக்கியவர் வால்ட் விட்மன் என்பவர்தான் என்று குறிப்பிடுவார்கள். அது உண்மை அல்ல என்பதை நாம் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். உண்மையில் அவருக்கு முன்பாகவே வாழ்ந்த நம்முடைய ரிம்பார்ட் அவர்கள் பிரெஞ்சு தேசத்திலே 1886 உருவாக்கிவிட்டார். அவருடைய கவிதையினுடைய பொருள் ஒளி வெள்ளம் என்பது அதனுடைய பொருளாக இருந்தது பார்க்க முடிகிறது. அவரை தொடர்ந்து இங்கிலாந்து நாட்டிலே வாழ்ந்த 1889 வியல் கிரிப்பின் என்பவர், அவர் ஃப்ரீ வேர்ஸ் என்கிற பெயரிலேயே எழுதினார். ஃப்ரீ வேர்ஸ் என்பது வசன கவிதை என்று பாரதியார் குறிப்பிட்டார் அல்லவா, அதை குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் இலக்கணம் அல்லாத, யாப்பு அல்லாத கவிதை என்கிற பொருளில் இதை பார்க்க முடிகிறது. இவர்களை தொடர்ந்து தான் வால்ட் விட்மன் அவர்கள்
புல்லின் இதழ்கள் என்னும் பொருண்மையிலே அவர் அவருடைய கவிதையை தந்தார். அவரை தொடர்ந்து இங்கிலாந்து தேசத்திலே வாழ்ந்த எஸ்ரா பவுண்ட் அவர்கள் அவருடைய கவிதையை தந்தார் என்பது பார்க்க முடிகிறது. அவரை தொடர்ந்து ஆங்கிலத்திலே பல்வேறு நாடுகளிலும் பல்வேறு தேசத்திலும் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அவருடைய கவிதைகளை தந்தார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. இந்த கவிதைகள் புதுக்கவிதை என்பது உருவாவதற்கு காரணமாக தமிழிலே யார் இருக்கிறார் அல்லது எதனை முதன்மையாக கொள்ளலாம் என்று பார்த்தால், அதற்கு நம்முடைய தொல்காப்பியம், எதை எடுத்தாலும் தொல்காப்பியத்திலிருந்து தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. தொல்காப்பியர் எத்தகைய பழமையான நூலோ அந்த அளவுக்கு புதுமை நிறைந்த நூலாகவும் காலப்பழமையும் கால புதுமையும் உடையதாக இருக்கிறது. அதுதான் நம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதுதான் அப்படி நம்முடைய தொல்காப்பியர் அவர்கள் விருந்தே தானே புதுவது கிளந்த யாப்பின் மேற்றே என்று குறிப்பிடுகிறார். இந்த விருந்து என்பது புதுமை என்று பொருள். அது யாப்பு இலக்கணத்தின் மீதாக வரக்கூடியது என்கிற பொருளை குறிப்பிட, அது நம்முடைய புதுக்கவிதைக்கான இலக்கணமாக 100 விழுக்காடு பொருந்தக்கூடியதாக இருப்பதனை நம்மால் பார்க்க முடிகிறது. நம்முடைய பாரதியார் அவர்கள் தமிழிலே இந்த புதுக்கவிதை உருவாவதற்கு முன்னோடியாக இருந்தவர் யார் என்று பார்க்கிற போது மகாகவி பாரதியார் அவர்களைத்தான் நம்மால் குறிப்பிட முடிகிறது. அவர் குறிப்பிடுகிற போது சொல்கிறார், பாரதியார் காட்சிகள், பாஞ்சாலி சபதம் எழுதி கொண்டே வருகிறார். ஒரு அறையில் தங்கி கொண்டு ஒரு மலையோரத்திலே ஒரு அறையில் இருந்து எழுதி கொண்டு இருக்கிறார். எழுதி கொண்டு இருக்கிற போது இப்படி திரும்பி பார்க்கிற போது மலைப்பிரதேசம். அந்த மலைப்பிரதேசத்தில் ஒரு மாலை பொழுதிலே சூரியனுடைய ஒளி கவிழ்ந்து அந்த மரங்களும் மலையும் பொன்னிறமாக மாறி இருக்கிறது. அந்த காட்சியை பார்த்ததும் அவர் மரபு கவிதை தான் எழுதி கொண்டிருந்தார். ஆசிரியப்பா எழுதி கொண்டு இருக்கிறார். எழுதி கொண்டு இருக்கிற போது அவரை மறந்து அந்த காட்சி மறைவதற்குள்ளாக அதை படம் பிடித்து விட வேண்டும், வார்த்தைகளில் படம் பிடிக்க வேண்டும் என்கிற பேரவா அவருக்கு எழுகிறது. அதன் அடிப்படையில் அவர் அதனை பதிவு செய்கிறார். அதுக்கு அந்த கவிதைக்கு பேர் கூட காட்சிகள் என்கிற பேரில் தான் அந்த கவிதையும் இடம்பெற்றிருப்பதை பார்க்க முடிகிறது. ஒரு புதுக்கவிதை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அவரே கூட விளக்கம் சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது என்பதுதான். சுவை புதிது, பொருள் புதிது, சொல் புதிது, சோதி மிக்க நவகவிதை. புதுக்கவிதைக்கு எப்படி அழகாக இலக்கணம் சொல்கிறார் பாருங்க பாரதியார். சுவை புதிது, என் மரபு கவிதை படிக்கிறவங்களுக்கு தெரியும் புதுக்கவிதை எவ்வளவு சுவையானது என்பது தெரியும். அந்த அடிப்படையில் சொல்கிறாரு, சுவை புதிது, பொருள் புதிது, பொருளும் புதுசாக இருக்குது. அதுமாரி சொல் புதிது, சொற்களும் புதிய புதிய சொற்களாக இருக்கின்றன. அதே போலவே சோதி மிக்க நவக்கவிதை, சோதி என்றால் ஒளி உருந்தியதாக அவை இருக்கின்றன என்பதனை அவர் குறிப்பிடுகிறார். அதே போலவே புதுக்கவிதை என்றால் என்ன என்பதற்கு இலக்கணம் வகுப்பதற்கு நம்முடைய மேத்தா அவர்கள், கவிஞர் மு. மேத்தா அவர்கள் குறிப்பிடுகிறார். இலக்கண செங்கோல், யாப்பு சிம்மாசனம், எதுகை பல்லக்கு, தனிமொழி சேனை, பண்டித பவனி, இவை எதுவும் இல்லாத கருத்துகள் தம்மைத்தாமே ஆட்சி செய்யும், கருத்துகள் தம்மைத்தாமே ஆள கற்றுக்கொண்ட புதிய மக்களாட்சி முறையே புதுக்கவிதை. புதிய மக்களாட்சி முறையே புதுக்கவிதை என்று குறிப்பிடுகிறார். அதனை நாம் பார்க்க முடிகிறது. நமக்கு தெரியும் இலக்கணம் செங்கோல் என்பது இலக்கணம்ங்கிறது இந்த யாப்புக்கு உரியது. வெண்பா, ஆசிரியப்பா அதெல்லாம் இருக்கிறது அல்லவா, அவற்றுக்குரிய கட்டுப்பாடு, அந்த கட்டுப்பாடுகள்லாம் உடைத்து வெளியே வந்தது தான் இந்த புதுக்கவிதை என்பதனை மிக அழகாக அவர் குறிப்பிடுகிறார். இதே போல் நம்முடைய வைரமுத்து அவர்களும் குறிப்பிடுகிறார். புதுக்கவிதை எனும் போர்வாள் இலக்கண உரையிலிருந்து கவனமாக கயற்றப்பட்டுள்ளது. இலக்கண உரையிலிருந்து கவனமாக கயற்றப்பட்டுள்ளதுன்னு வைரமுத்து சொல்கிறார். இப்படி இந்த புதுக்கவிதை என்றால் என்ன என்பதற்கு இந்த சான்றுகளே போதுமானது என்று நான் நினைக்கிறேன். அதுதான் இந்த பாரதி தான் முதலிலே தமிழிலே புதுக்கவிதை உருவாவதற்கு காரணமாக இருக்கிறார் அல்லது முன்னோடியாக இருக்கிறார் என்பது பார்க்க முடிகிறது. அவர் எழுதிய கவிதைக்கு அவரே பெயர் சூட்டிவிட்டார். வசன கவிதை என்று தான் குறிப்பிட்டிருக்கிறார், அவரே குறிப்பிட்டு விட்டார். அது புதுக்கவிதை ஆகாது, மரபு அல்லாத கவிதை என்பதை அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அதனை தொடர்ந்து முதலிலே தமிழ் மொழியிலே மரபை உடைத்து கவிதை எழுதியவர் என்று பார்க்கிற போது பாரதியாரை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படி அந்த வகையிலே அவரை தொடர்ந்து நா. பிச்சமூர்த்தி என்பவர் முதலே காட்டு வாத்துகள் என்கிற பொருண்மையிலே அவருடைய கவிதைகள் எல்லாம் தொகுத்து தந்தார். அவரை தொடர்ந்து கூப்பா ராஜகோபாலன் அவர்கள், வள்ளிக்கண்ணன் அவர்கள், புதுமை பித்தன் அவர்கள், காணாசு என்கிற காணா சுப்பிரமணியன் அவர்கள், அதே போலவே மயன் அவர்கள், சிட்டி அவர்கள், சிசு செல்லப்பா அவர்கள், புவியரசு சாகித்ய அகாடமி, இவர்களில் பலர் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. புவியரசு, சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள்,
போலவே காமராசன் அவர்கள், கவிஞர் மேத்தா அவர்கள், ஈரோடு தமிழன்பன் அவர்கள், சக்தி கடல், தமிழ்நாடன், மணி அவர்கள், அதே போலவே முல்லை ஆதவன் என்கிற கவிஞர், ஞானக்கூத்தன், ஞானி, கலாப்பிரியா முதலான கவிஞர்களை அந்த வரிசையிலே பார்க்க முடிகிறது. இவர்களுக்கு பிறகு வந்தவர்களாக நாம் பார்ப்பது பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம், கண்ணதாசன் போன்றவர்களெல்லாம் அந்த வரிசையிலே நம்மால் பார்க்க முடிகிறது என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. அப்படி என்றால் மரபு கவிஞராக இருக்கக்கூடிய நாமக்கல் கவிஞர் முதலானவர்கள்லாம் அதை செய்யவில்லையா என்றால் நிச்சயமாக செய்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையும் கூட. ஒரு காலகட்டத்தில் புதுக்கவிதை எழுதுபவர்களை ஏளனமாக பார்த்தார்கள். மரபு தெரியாதவர்கள் தான் புதுக்கவிதை எழுதுகிறார்கள் என்பதாக ஏளனமாக பார்த்த நிலை மாறி பிறகு அவர்களே, இப்போ நம்முடைய அப்துல் ரஹ்மான் போன்றவர்களெல்லாம் அவர்களே புதுக்கவிதை எழுதி புதுக்கவிதைக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றார் என்பதுதான் காலம் சில தீர்ப்புகளை எழுதும். இந்த தீர்ப்பாக இது அமைகிறது என்பதனை பார்க்க முடிகிறது. ஒரு காலகட்டத்தில் இப்படி புதுக்கவிதையை தனித்தனியாக எழுதி கொண்டவர்களுக்கு ஒரு உதவியாக இருந்தது சிற்றிதழ்கள். இந்த சிற்றிதழ்கள் தான் அவர்களுக்கு இந்த உதவியாக இருந்தன என்று பார்க்க முடிகிறது. இந்த சிற்றிதழ்கள் ஊடாக ஒரு புதுக்கவிதை இயக்கம் உருவானது என்பதுதான் உண்மை. புதுக்கவிதை பக்தி இயக்கம் எப்படி உருவானதோ அதுபோல் இங்கே ஒரு புதுக்கவிதைக்கு இயக்கம் உருவானது. அந்த வகையில் 1930 1945 வரையான காலகட்டத்தில் மணிக்கொடி என்கிற ஒரு இதழ் வந்து கொண்டிருந்தது. அந்த மணிக்கொடி இதழ் தான் முதலிலே புதுக்கவிதைக்காக உருவாக்கப்பட்ட இதழ் என்று பார்க்க முடிகிறது. அதன் வழியாகத்தான் புதுக்கவிதை உருவானது, புதிய இலக்கியங்கள் உருவாகின என்பதை பார்க்க முடிகிறது. அதனால் அந்த காலகட்டத்திற்கு மணிக்கொடி காலம் என்றே பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. இது முதற் காலகட்டம். இரண்டாவது காலகட்டம் 1950 1970 வரையிலான ஒரு காலகட்டம். இதற்கு எழுத்து இயக்கம் அல்லது எழுத்து காலம் என்று குறிப்பிடுகிறார்கள். எழுத்து என்கிற ஒரு சிற்றிதழ் வெளிவந்தது. இந்த சிற்றிதழிலே பெரும்பான்மையான, மேலே குறிப்பிட்டோம் அல்லவா, படைப்பாளிகளை குறிப்பிட்டது. அந்த படைப்பாளிகளை பெரும்பான்மையானவர்கள் இந்த எழுத்து என்கிற சிற்றிதழிலே பெரும்பான்மை புதுக்கவிதைகளை எழுதினார்கள், எழுதி குவித்தார்கள் என்பதுதான். அதனால தான் இதற்கு இயக்கம் என்று குறிப்பிடுகிறோம், எழுத்து இயக்கம் என்று குறிப்பிடுகிறோம். அந்த வகையில் 1950 1970 வரையான அந்த காலகட்டம் அப்படியாக அமைகிறது. அதேபோல் மூன்றாவது காலகட்டம் 1970 1990 வரையில் என்று குறிப்பிட்டிருந்தாலும் இன்றைய காலம் வரை என்று நாம் குறிப்பிடலாம். ஆனால் ஏன் இன்றைய காலம் என்று குறிப்பிடுவதில் ஒரு சிக்கல் இருக்கிறது என்றால், புதுக்கவிதையை தாண்டி நாம் இப்போது நவீன கவிதை என்கிற ஒரு கவிதை வடிவத்திற்குள்ளே வந்திருக்கிறோம் என்பதனால் அதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டியிருக்கிறது தொடர்களே என்பதுதான் நம்முடைய எண்ணம். அந்த வகையில் எப்படி பார்க்கிறோம், ஒரு புதுக்கவிதை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு பொதுவான ஒரு நிலை இருக்கிறது. சொற்சிக்கனம் இருக்க வேண்டும், கருத்து இருக்க வேண்டும், அதே போலவே உணர்ச்சி இருக்க வேண்டும், வடிவம் இருக்க வேண்டும், காட்சி இருக்க வேண்டும். இவையெல்லாம் இருந்தாலும் அந்த கவிதை சமூகத்திற்கு ஒரு பயனை அளிக்க வேண்டும் என்பதுதான். சொற்சிக்கனம், கருத்து, உணர்ச்சி, வடிவம், காட்சி, பயன் என்கிற இந்த நிலைகள் ஒரு புதுக்கவிதையில் இருக்க வேண்டும் என்பது பார்க்க முடிகிறது. அப்படி என்றால் வரையறை, புதுக்கவிதைக்கு ஏதேனும் வரையறை இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. ஒரு வரியிலும் எழுதலாம், நீங்கள் 1000 அடியிலும் எழுதலாம், எத்தனை அடியில் வேண்டுமானாலும் எழுதி கொண்டே போகலாம். அதுதான் புதுக்கவிதையினுடைய இலகுதன்மை என்பது முக்கியமானது. ஒரு கவிஞனுடைய கருத்தை 4 வரியிலும் சொல்லலாம், 400 வரியிலும் சொல்லலாம், 4000 வரியிலும் சொல்லலாம் என்பதுதான் ஒரு சுதந்திரத்தை தந்திருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. அதே போலவே வடிவம், இந்த கவிதைக்கென்று, புதுக்கவிதைக்கென்று ஒரு வடிவம் இருக்கிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை. 2 வரியாகவும் எழுதலாம், 3 வரியாக எழுதலாம், 6 வரியாகவும் எழுதலாம், எப்படி வேண்டுமானாலும் எழுதலாம் என்கிற ஒரு சுதந்திரம் எழுத்தாளனின் சிந்தனைக்கு ஏற்ப, கருத்துக்கு ஏற்ப அது அதனுடைய வடிவத்தை உருவாக்கி கொள்கிறது என்று பார்க்க முடிகிறது. அதே போலவே கட்டுப்பாடு, என்ன, இதைத்தான் எழுத வேண்டும், இந்த செய்தியைத்தான் சொல்ல வேண்டும், இதை சொல்லக்கூடாது என்கிற கட்டுப்பாடு புதுக்கவிதைக்கு இருக்கிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லவே இல்லை என்பதுதான் கவனத்தில் கொள்ள வேண்டியது. அதே போலவே இந்த கவிதைகளுக்கு யாப்பற்ற கவிதை என்று சொன்னோம். அப்படி என்றால் இதற்கு உண்டா இல்லையா என்று கேட்கிற போது நிச்சயமாக இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். எந்த கட்டுப்பாடுமே கிடையாது. எதுகையாக இருக்கட்டும், மோனையாக இருக்கட்டும், இயைபுவாக இருக்கட்டும், சந்தமாக இருக்கட்டும், எதுவும் இருக்க வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. ஆனால் இருக்க வேண்டாம் என்று பொருள் அல்ல. இப்போது பெரும்பான்மையான சிறந்த கவிதைகளாக புதுக்கவிதைகள் இருக்கக்கூடிய கவிதைகள் எல்லாம் நாம் எடுத்து பார்த்தால் அவற்றெல்லாம் சந்தமும், எதுகையும், மோனையும், இயைபும் இருக்கின்றன என்பதை பார்க்க முடியும் என்பதை நம் நினைவில் வைத்துக்கொள்ளணும். அவையும் இந்த கட்டுப்பாடு இவெல்லாம் இருக்க வேண்டும் என்கிற கட்டுப்பாடு இல்லை. மரபு கவிதைக்கு இவெல்லாம் இருக்க வேண்டும் என்கிற கட்டுப்பாடு உண்டு. புதுக்கவிதைக்கு இந்த கட்டுப்பாடுகள்லாம் நிச்சயமாக இல்லை என்பது தான் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டியது. அத்தோடு மட்டுமல்ல, புதுக்கவிதை பார்த்திங்கனாக்கா இப்போ ஒரு புதிய நிலைப்பாட்டிலே வந்திருக்கிறது. சில உத்திகளை கையாண்டு
சொல்லக்கூடிய செய்திகளை சொல்வது. அவற்றிலே குறியீடு, படிமம், தொன்மம், இருண்மை என்கிற உத்திகள் எல்லாம் கையாளப்பட்டிருக்கின்றன. குறியீடு என்றால் என்னென்னா, ஒரு செய்தியை மறைபொருளாக அல்லது ஒன்றன் மேல் ஏற்றி சொல்வது, ஓமானம் என்றெல்லாம் சொல்லுவோம் அல்லவா, அதுதான். சான்றாக ஒரு கவிதையை சொல்கிறேன் பாருங்களேன். பூக்களிலே நானும் ஒரு பூவாய்த்தான் பெறப்படுத்தேன், பூவாக பிறந்தாலும் பொன்விரல்கள் தீண்டலையே நான் பூமாலை ஆகலையே என்கிற கவிதையை கவிஞர் மேத்தா அவர்கள் எழுதியிருக்கிறார். அந்த கவிதையில் அரளிப்பூ அழுகிறது என்னும் தலைப்பிலே கண்ணீர் பூக்கள் தொகுப்பில் எழுதியிருக்கிறார். அதை பார்க்கிற போது தெரியும், இதில் இருக்கக்கூடிய பூக்களிலே நானும் ஒரு பூ எதற்கு ஓமையாக குறியீடாக இருக்கிறது என்று பார்த்தால், பெண், முதிர்கண்ணி, திருமண வயதை கடந்தும் திருமணமாகாமல் இருக்கக்கூடிய பெண்ணை குறிப்பிடக்கூடியதாக குறியீடாக இது இருக்கிறது. அதனால் இது குறியீடு கவிதை. அதுபோல படிமம் அகத்திணை நம்முடைய சொல்கிற போது, நம்முடைய அகத்திணையிலே இருக்கும் புறத்திணை என்றெல்லாம் பல்வேறு திணைகள் எல்லாம் நம்முடைய சங்க இலக்கியங்களில் இருக்கின்றன. அந்த வகையிலே படிமம் என்பதை வைத்து நம்முடைய அப்துல் ரஹ்மான் அவர்கள் அழகான கவிதை கொடுத்திருக்கார். புறத்திணை சுயம்பர மண்டபத்தில் போலி நலன்களின் கூட்டம், கையில் மாலையுடன் குருட்டு தமயந்திகள் என்று நம்முடைய தேர்தல் முறையை குறிப்பிடுகிறார். இதில் இது படிமமாக இருக்குது, உள்பொருளாக அமைந்திருக்கிறது, முழுக்க உட்பொருளாக குறியீடும் இருக்கிறது. இதனை நாம் பார்க்கிற போது நாம் இதனை படிமம் என்று சொல்கிறோம். உள்ளே படிந்து இருக்கிறது ஒரு செய்தி. கவிதையை நேரடியாக பார்க்கிற போது ஒரே ஒரு சொல் தான் மாற்றுகிறது. அதை இருக்கக்கூடிய புறத்திணை என்கிற ஒரு சொல் மட்டும்தான் அதை மாற்றுகிறது. மற்ற எல்லாமே அகச்செய்திகளாகவே இருக்கின்றன. புறத்திணை சுயமரம் என்பது மட்டும்தான். சுயமரம் என்பது அகத்திணைக்குரியது. ஒரு பெண் தனக்கான கணவனை தேர்ந்தெடுப்பது, அதிலிருந்து மாறி இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. தொன்மம் என்பது கோவலன், கண்ணகி, அதே போல் ராமன், சீதை முதலானவர்கள்லாம் சொல்கிறோம் அல்லவா, அதுதான். கைவண்ணம் அங்கு கண்டேன், கால்வண்ணம் இங்கு கண்டேன் என்பதெல்லாம் நம்முடைய கம்பராமாயணத்தில் வரும் அல்லவா. அது போன்ற அந்த பாத்திரங்களுடைய பெயர்களை எடுத்துக்கொண்டு, இந்த பாத்திரங்களின் பெயரை வைத்துக்கொண்டு புதிய செய்திகள் நம்முடைய காலச்சூழலுக்கு ஏற்ப எழுதுவது என்பதை தான் தொன்மமாக இருக்குது. தொன்மம் என்பது அந்த பழைய என்று பொருள். அந்த பழைய தொன்மங்களை எடுத்து அதனை பயன்படுத்துகிற ஒரு நிலை இருக்குது. பெயர்களை அல்லது ஒரு நிகழ்வை, பழைய நிகழ்வை எடுத்துக்கொண்டு சொல்வது என்கிற நிலையில் இருக்கிறது. அடுத்து இருண்மை என்பது ஒரு புரியாத தன்மை. எதற்காக என்று ஒரு கவிதையை சொல்லலாம். கூட்டம் 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 என்று ஒரு கவிதை ஒருவர் எழுதியிருக்கிறார். அப்படி என்றால் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய அளவிலே கூட்டம் இருந்தது என்பதை சொல்வார். கூட்டம் என்கிற சொல்லை வைத்துக்கொண்டே கூட்டம் 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 என்றே சொல்லுகிற ஒரு நிலை இருக்குது. இருண்மை, புரியாத ஒரு நிலை என்பதாக இருக்கிறது. இப்படியாக புதுக்கவிதையானது பல்வேறு நிலைகளிலே இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே அதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம். தீமை நினைக்காத தியாக உள்ளம் அன்னை, காணிக்கை கேட்காத கடவுள் அம்மா, வசமான வாய்ப்பின் பெயரோ அதிர்ஷ்டம், அமரருக்கு மட்டுமல்ல வாழ்பவருக்கும் தேவை அடக்கம். இப்படி ஹைக்கூ கவிதைகளால் உலகிற்கு தேவையான உள்ளத்து உண்மைகளை கூறுபவர்தாம் ஹைக்கூ கவிஞர் இரா ரவி அவர்கள். மல்லிகை பூவினால் மதுரை மணக்கிறதென்றால் இவரது கவிதைகளால் ஒருபுறம் சிறக்கிறது. தற்போது தமிழ்நாடு அரசு சுற்றுலாத்துறையில் உதவி சுற்றுலா அலுவலராக பணிபுரிந்து வருகிறார். பொதிகை, ஜெயா, கலைஞர் முதலான பிரபல தொலைக்காட்சிகளில் நேர்காணல்கள் நடத்தி வருகிறார். அது மட்டுமல்லாது இவர் இதுவரை 23 நூல்களை எழுதியுள்ளார். இவருடைய கைவண்ணங்களான ஹைக்கூ கவிதைகள் கோவை பாரதியார் பல்கலைக்கழகம், திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம், மதுரை காமராசர் பல்கலைக்கழகம், மதுரை தியாகராசர் கல்லூரி ஆகியவற்றில் பாட நூல்களாக இடம்பெற்றுள்ளன. kavimalar.com, iraravi.blogspot.in என்ற இணையதளங்களிலும் முகநூலிலும் தன்னுடைய கவிதைகளால் பல லட்சம் வாசகர்களை கொண்டுள்ளார். தமிழ் தேனி இரா மோகன் தொகுத்த சாகித்ய அகாடமி வெளியிட்ட தமிழ் ஹைக்கூ 1000 நூலில் இவருடைய 10 ஹைக்கூ கவிதைகள் இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. லண்டனில் நடைபெற்ற உலகளாவிய கவிதை போட்டியில் 2 முறை பரிசு பெற்றுள்ளார். தன்னுடைய வாழ்நாள் பெருமையாக அக்னி நாயகன் அப்துல் கலாம் ஐயா அவர்களின் பிறந்த நாள் அன்று அருள்மிகு மீனாட்சி அரசினர் கல்லூரி, டோக் பெருமாட்டி கல்லூரி, மீனாட்சி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி 3லும் பேசியதை பெருமையாக கொள்கிறார். வளரும் கலைஞன், எழுத்தோலை, ஹைக்கூ செம்மல், துளிப்பாச்சுடர், பாரதி என பல விருதுகளை பெற்றுள்ளார். மேலும் கவிதை சாரல், ஹைக்கூ கவிதைகள், என்னவள், வெளிச்ச கவிதைகள், கவியமுதம், உதிரா பூக்கள் என எண்ணற்ற கவிதை நூல்களை எழுதியுள்ளார். இப்போது ஐயா ரவி அவர்கள் ஹைக்கூ முதற்றே உலகு என்ற தலைப்பில் சிறப்புரையாற்ற வருகிறார். அவருடைய உரையை கேட்டு மகிழ்வோம். வாருங்கள் நண்பர்களே. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த தமிழுக்கு முதல் வணக்கம். மாணவ செல்வங்களே, பேராசிரியர் பெருந்தகைகளே, உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்.
கவிதை, மரபு கவிதை, புது கவிதை, ஹைக்கூ கவிதை. மரபு கவிதை தெரியும், மரபோட எழுதுறது. புது கவிதையும் உங்களுக்கு தெரியும். ஹைக்கூ கவிதையை பற்றி பேச சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பு தான் ஹைக்கூ நூற்றாண்டு விழா நடக்கும். மகாகவி பாரதியார் 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஹைக்கூ கவிதை, ஜப்பானிய கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கட்டுரையாக எழுதியுள்ளார். இந்த ஹைக்கூ நூற்றாண்டு விழா பெங்களூரில், சென்னையில், சிவகாசியில், புதுவையில் பல இடங்களில் நடைபெற்றது. இந்த ஹைக்கூ கவிதை ஒன்றும் கம்பசூத்திரம் அல்ல. 3 வரி, 2 காட்சி, ஒரு வியப்பு, மெல்ல திறந்த கதவும்பாங்க, சுண்ட காய்ச்சிய பால்பாங்க. யார் வேணாலும் எழுதலாங்க. அந்த சூட்சுமத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களும் எழுதலாம். வெட்டு 1 துண்டு 2பாங்க. இந்த ஹைக்கூ கவிதையை ஜப்பானில் பொதுமக்கள்லாம் எழுதுவாங்க. கவிஞர்கள் மட்டும் இல்லை, பொதுமக்களே கூடி நின்று ஹைக்கூ கவிதை சொல்கிறாங்க. அந்த மாதிரி மாணவர்களே நீங்களும் உற்று நோக்குனீங்கன்னா தாராளமாக ஹைக்கூ கவிதை எழுதலாம். kavimalar.com குறிச்சுக்கங்க. kavimalar.com இந்த இணையதளத்தில் போனீங்கன்னா ஹைக்கூ கவிதை ஆங்கிலம், தமிழ், ஹிந்தி 3 மொழியில் இருக்குது. நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஆயிரக்கணக்கான ஹைக்கூ கவிதைகள் இருக்குது. அதே மாதிரி iraiiravi.blogspot.comனு ஒரு வலைப்பு இருக்குது. அதுலேயும் போனீங்கன்னா தினந்தோறும் ஏதாவது பதிவுகள். ஒரு படத்துக்கு ஹைக்கூ கவிதை எழுதுவேன். ஒரு புகைப்படத்தை கொடுத்தாங்கன்னா அந்த புகைப்படத்துக்கு பொருத்தமாக ஒரு ஹைக்கூ கவிதை எழுதுவேன். அதே மாதிரி முகநூல் பார்த்தீங்கன்னா ரவி அதுலேயும் போய் நீங்கள் பார்க்கலாம். பொயட் இரவின்னு இன்னொரு முகநூல் வச்சுருக்கேன். அதுலேயும் போய் பார்க்கலாம். எதை வேணாலும் எழுதலாங்க ஹைக்கூ கவிதை. நீங்கள் சமுதாயத்தை உற்று நோக்கணும். இப்போ பெட்ரோல் விலை ஏறுதுன்னா அதையே ஏறும்போது ரூபாய், இறங்கும்போது பைசாவி பெட்ரோல் விலை. அதேமாதிரி இந்த அரசியல்வாதியெல்லாம் சொல்லுவாங்க, தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகவும் கடைசியில் தர்மமே வெல்லும். இந்த சொற்றொடரை பயன்படுத்தி ஒரு கவிதை எழுதினேன். இடியாப்பத்தின் வாழ்வு தன்னை நூடுல்ஸ் கவும் கடைசியில் இடியாப்பமே வெல்லும். இலையின் வாழ்வு தன்னை நெகிழி கவும் இறுதியில் நெகிழியே வெல்லும். இதெல்லாம் விட்டுட்டு ஜப்பானிய கவிஞர்கள் பார்த்தீங்கன்னா இயற்கையை தான் பாடுவாங்க. ஆரம்ப காலத்தில் பாசா பூசன் ஒரு 4 பேர் சொல்லுவாங்க. ஹைக்கூ 4 சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் இயற்கையை உற்று நோக்கி இயற்கையை ரசிக்க பழகிட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஹைக்கூ கவிதை எழுதலாம். இப்போ நான் எழுதின இயற்கை தொடர்பான ஹைக்கூ கவிதையை வாசிக்கிறேன். நீங்கள் அப்படியே உற்று நோக்குங்க. நீங்கள் அடுத்து நீங்களே எழுத ஆரம்பிச்சுக்கோங்க. மனம் இல்லை, கடந்து செல்ல சிரிக்கும் மலர்கள். மலர் அழகா இருக்கு, அதை பார்த்துட்டு நம்மளால கடந்து போக முடியல, அவ்வளோ அழகா இருக்கு அப்படின்றத. மனம் இல்லை, கடந்து செல்ல சிரிக்கும் மலர்கள். கண்கள் 2 போதாது, கண்கள் 2 போதாது, கண்டு ரசிக்க இயற்கை. இங்கே ஹைக்கூ கவிதையை சொல்லும்போது 3 வரிங்க. முதல் 2 வரியை சொல்லிடணும். 3ஆவது வரியில் ஒரு விடை வர மாதிரி இருக்கணும். காயம் இல்லை, காயம் இல்லை வானிலிருந்து விழுந்தும், காயம் இல்லை வானிலிருந்து விழுந்தும் மலை. மலை துளி பாருங்க, வானத்திலிருந்து வருது. முதல் 2 வரியில் சொல்கிறோம் காயம் இல்லை வானிலிருந்து விழுந்துன்னு யோசிக்கிறோம். அப்போ மலை. புள்ளிகள் உண்டு, புள்ளிகள் உண்டு, கோலம் இல்லை. இதுதான் 3ஆவது வரியை உங்களை சிந்திக்க வைக்கணும். புள்ளிகள் உண்டு, கோலம் இல்லை. நட்சத்திரங்கள், வானத்து நட்சத்திரம் பாருங்க, அது புள்ளி புள்ளியாக இருக்கும், ஆனால் கோலம் இருக்காது. அப்போ எதை வேணாலும் நீங்கள் பாடலாம். போனது கொள்ளை, போனது கொள்ளை, முழு மனமும் கொல்ல போயிடுது. எதனால? முழு நிலவு. அந்த பௌர்ணமி பாருங்க, முழு நிலவை பார்த்தோம்னா நம்ம உள்ளம் கொள்ளை. உண்டு வேறுபாடு, உண்டு வேறுபாடு, காலை மாலை ஒரே வானம். வெளியே தெரிவதில்லை வேர்களின் உழைப்பு.
வெளியே தெரிவதில்லை வேர்களின் உழைப்பு, வேர்களின்றி மரம் இல்லை. ஓய்வு என்றால் என்னவென்று அறியாதவன் யார்? ஆதவன். கோடையில் பெய்த மழை குதூகலத்தில் பூத்தன, கோடையில் பெய்த மழை குதூகலத்தில் பூத்தன மலர்கள். உழைக்காத மலருக்கு வியர்வையா? உழைக்காத மலருக்கு வியர்வையா? பனித்துளி. அந்த பனித்துளி மலர் மேல இருக்கு பாருங்க, அது ஒரு சிந்தனை. பூமியிலிருந்து வானம், வானத்திலிருந்து பூமி, தண்ணீர் சுற்றுலா, மலை. இப்போ இங்கே வந்து ஆவியா போகுது, திரும்ப மேகமாக இருந்து ஒரு கீழே வரும். இதையே சொல்கிறோம். பூமியிலிருந்து வானம், வானத்திலிருந்து பூமி, தண்ணீர் சுற்றுலா, மலை. உச்சரிப்பை விட உயர்ந்தது மௌனம். விரல்களின்றி தீண்டியது மலர்களை, விரல்களின்றி தீண்டியது மலர்களை தென்றல். ருசிப்பதில் திகட்டலாம். இப்போ சாப்பிட்டா கூட நமக்கு வந்து திகட்டி, ருசிப்பதில் திகட்டலாம், ரசிப்பதில் திகட்டுவதில்லை அழகு. கிடைத்ததை உணராதது, கிடைக்காததற்கு ஏங்குவது. கிடைத்ததை உணராதது, கிடைத்ததற்கு ஏங்குவது பலரது வாழ்க்கை. கற்பனை தான் கல்வெட்டானது தேவதை. வானவில் நகர்வலம், வானவில் நகர்வலம். வானவில் எப்படி நகர்வலம் வரும்? வானவில் நகர்வலம். அந்த 3வது வரியில நம்ம விட சொல்றோம். ஓ, வண்ணத்து பூச்சி, வண்ணத்து பூச்சி பறக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த வானவில் 7 நிறங்கள் அப்படியே வலம் வர்ற மாதிரி இருக்கு. வானவில் நகர்வலம், வண்ணத்து பூச்சி. பறக்காமல் நில், பறக்காமல் நில், பிடிக்க ஆசை, பட்டாம்பூச்சி. 7 வண்ணங்களில், 7 வண்ணங்களில் எண்ணம் கவரும் வில், 7 வண்ணங்களில் எண்ணம் கவரும் வில், வானவில். நேற்றைய நவீனம் இன்றைய நவீனம் அன்று நாட்டு நடக்கும். இப்படி நீங்க எதை வேணாலும் கைக்கு கவிதை ஆக்கலாம். சமுதாயத்தை உற்று நோக்கணும். டெய்லி நீங்க பாத்தீங்கன்னா தினசரி செய்தித்தான் படிக்கணும், செய்திகளை கேட்கணும். சமுதாய பிரச்சனைகளை கூட நீங்க வந்து ஹைகு கவிதையா பாடலாம், காதலை கூட பாடலாம். அமாவாசை என்று நிலவு, எதிர் வீட்டு ஜன்னலி. அமாவாசை என்று நிலவு, எதிர் வீட்டு ஜன்னலி. இது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. அந்த ஹைகு கவிதையோட அந்த சூட்சுமத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களும் தாராளமா எழுதலாம். நீங்க தொடர்ந்து ஹைகு கவிதை படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க மனசுல தோணும், நீங்க வேற 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 கோணங்கள்ல சிந்திக்கலாம். பறந்து விரிந்த உலகங்கள், நீங்க வானத்தை ரசிக்கலாம், பூக்களை ரசிக்கலாம், இயற்கையை ரசிக்கலாம். ரசிச்சுட்டு நீங்களே வந்து ஹைகு கவிதைகளை எழுத ஆரம்பிச்சிடலாம். அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இப்போ பொதுவாக மரபு கவிதைனா நீங்கள் வந்து இலக்கணம் படிச்சிருக்கணும், எதுகை, மோனை, இயல்பு, தொடை இதெல்லாம் தெரியணும். புது கவிதைக்கும் சில சூட்சுமங்கள் உண்டு. ஆனால் அந்த ஹைகு கவிதையை வந்து அந்த ஒரு புரிதல் வந்துருச்சுன்னா நீங்கள் தாராளமாக எழுதலாம். ஒரு உண்மையை சொல்கிறேன், நீங்கள் வந்து படைப்பாற்றலை வளர்த்துக்குங்க. வெறும் படிப்போடு நின்றாதீங்க, அது ஒரு பட்டத்தோடு நின்றோம். நீங்கள் படைப்பாற்றலை வளர்த்துக்கிட்டீங்கன்னா உச்சத்தை அடையலாம். ஒன்றும் இல்லை, நான் வந்து 757 மார்க் +2 எடுத்துகிட்டு குடும்ப சூழ்நிலை காரணமாக கல்லூரிக்கே போகல. ஆனால் என்னோட கவிதைகள், ஹைகு கவிதைகள் பார்த்தீங்கன்னா மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம், கோவை பாரதியார் பல்கலைக்கழகம், அதே மாதிரி மதுரை தீந்தமிழ் தியாகராசர் கல்லூரி, வன்னிய பெருமாள் பெண்கள் கல்லூரி, திருச்சி சிலுவை பெண்கள் கல்லூரி, எல்லாத்துலேயும் என்னோட ஹைகு கவிதைகள் பாடமாக இருக்கு. இது ஏதோ நான் தற்பெருமைக்காக சொல்லலை, என்னோட பையனுக்கே பாடமாக வந்துச்சு. தீந்தமிழ் தியாகராஜர் கல்லூரியில் என்னோட மூத்த பையன் பிரபாகரன் வந்து படித்தார், BCA படித்தார். அவருக்கு பார்த்தீங்கன்னா என்னோட 10 ஹைகு கவிதை மனப்பாட பகுதியில் வந்துச்சு.
வீட்டில் நான் கைக்கு கவிதை கொடுத்து படின்னு படிக்க மாட்டான். ஆனால் மனப்பாட பகுதியில் வந்ததுனால வேற வழியே இல்லாமல் படித்தான். அதே மாதிரி இது வரைக்கும் 22 நூல்கள் எழுதியிருக்கேன். இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 நூல்கள் வந்து கைக்கு கவிதை நூல்கள் தான். இது வரைக்கும் ஒரு 2000க்கும் மேற்பட்ட கைக்கு கவிதைகள் எழுதியிருக்கேன். இதிலிருந்து ஒரு 100 கைக்கு கவிதைகளை தொகுத்து நண்பர் ஆத்மார்த்தின்னு ஒருத்தர் புதிரா பூக்கள்னு ஒரு நூல் வந்திருக்கு, வானதி பதிப்பை வெளியிட்டிருக்காங்க. இதை கூட பார்த்தீங்கன்னா தலைமைச் செயலாளர் இரேன் ஐயா தான் வந்து ஆத்மார்த்திட்ட சொன்னார், ரவியோட கைக்கு கவிதையை நீங்கள் தொகுக்கலாமேன்னு சொன்னார். உடனடியாக பார்த்தீங்கன்னா ஒரு 2000 கைக்கு கவிதையிலேருந்து தேர்ந்தெடுத்து ஒரு 100 கைக்கு கவிதையை வந்து ஒரு புத்தகமாக வந்துச்சு. அது மட்டும் இல்லைங்க, என்னோட கைக்கு கவிதையை வந்து 1000 கைக்கு கவிதைன்னு ஒரு புத்தகம் வந்துச்சு. கிட்டத்தட்ட 4 பதிப்புகள் வந்துச்சு. 1000 புத்தகம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா நூலகத்துக்கும் போச்சு. அந்த 1000 கைக்குவை சென்னையில் உள்ள பேராசிரியர் மரிய தெரசா வந்து இந்தியில் மொழிபெயர்த்தாங்க. அந்த நூலும் பார்த்தீங்கன்னா தமிழிலிருந்து இந்தி கைக்குன்னு சொல்லி வானதி பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. இந்த நூலை வந்து நம்ம டெல்லியில் உள்ள சாகித்ய அகாடமிக்கு அனுப்பிச்சி வச்சுருக்கோம். அவங்க பார்த்தீங்கன்னா இதை வந்து நாங்கள் நல்ல நூலாக இருக்குது, இதை நாங்கள் நூலகத்தில் வச்சுருக்கோம்னு ஒரு நன்றி மடலே அனுப்பி வச்சாங்க. நான் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து படைப்பாற்றலை வளர்த்துக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் பல உச்சங்களை தொடரலாம். நான் கவிமலர்.com சொன்னேன், கவிமலர்.com அந்த இணையதளத்துக்கு போங்க, ஆயிரக்கணக்கான கைக்கு கவிதைகள் இருக்குது. பொதுவாக வந்து நீங்கள் கைக்கு கவிதைக்கு தலைப்பு போடக்கூடாது, தலைப்பை வந்து இறுதியாக கொண்டு வந்துடணும். அதாவது ஒரு விடை சொல்கிற மாதிரி இருக்கும், ஒரு விடுகதை மாதிரி கூட சொல்லலாம். பழமொழிகளை வெட்டியும் ஒட்டியும் கூட கைக்கு கவிதை எழுதலாம். 5இல் வளையாது 50இல் வளையுமான்னு ஒரு பழமொழி, நீங்கள் கேள்விப்பட்ட பழமொழி தான். 5இல் வளையாதது 50இல் வளைந்தது. அப்போ 3வது வரியில் உங்களை சிந்திக்க வைக்கணும். இன்னும் 50இல் வளைந்தது முதியோர் கல்வி. அவன் சின்ன பையலாக இருக்கும்போது படிக்கலை, இப்போ போய் 50 வயசில் படிக்கிறாங்க. அப்போ 5இல் வளையாதது 50இல் வளைந்தது முதியோர் கல்வி. அதே மாதிரி நாமக்கல் கவிஞர் எழுதியிருப்பார், தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு. இதையே நான் ஒரு கைக்குவாக்குனேன், தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா ஆங்கிலத்தில் கையொப்பம் ஏனடா. இன்னைக்கும் பாங்க, நீங்கள் நூலகத்தில் போய் பாருங்கள், அந்த வரிகை பதிவேட்டில் கையெழுத்தை பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து ஆங்கிலத்தில் தான் போட்டிருப்பாங்க. யாராவது ஒருத்தர் தமிழில் போட்டிருக்காருன்னு ஆச்சரியமாக பார்த்தோம்னா அவரும் பார்த்தீங்கன்னா 2 மொழியில் போட்டிருப்பார். கே மாதவன், அவங்க அப்பா கண்ணனாக இருக்கும், கா மாதவன் போடக்கூடாதா, கே போட்டு ஆங்கிலத்தில் கே போட்டு மாதவன் போடுவார். நீங்கள் நினச்சி பாருங்கள், யாராவது ஒரு ஆங்கிலேயன் வெள்ளைக்காரன் வந்து 2 மொழியில் போடுவானா, அவனோட பேர் எழுதும்போது தமிழ் எழுத்து எழுதி ஆங்கிலம் எழுதுவானா? யோசிச்சு பாருங்க. நம்ம தான் பார்த்தீங்கன்னா 2 மொழியில் கையெழுத்து போடுறோம். ஆக நம்ம முன்னெழுத்தை வந்து தமிழில் போடணும், தமிழ் கையெழுத்தை பயன்படுத்தணும். நீங்கள் கைக்கு கவிதையோட சூட்சுமத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து எல்லாருமே எழுதலாம். இந்த கைக்கு கவிதை பற்றி சொல்வதற்கான வாய்ப்பை வழங்கிய பேராசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி, வணக்கம். இந்த காணொளியை முழுமையாக கண்டு ரசித்த அத்துணை பயனர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காணொளியின் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று சிறப்புரை ஆற்றிய மூவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அத்தோடு இந்த காணொளியை சிறப்பாக ஒருங்கிணைத்து இயக்கி தந்த வேல் மற்றும் உயராய்வு அலைவரிசையின் இயக்குனரும் திருவிக அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயராய்வு துறையின் தலைவருமான சே அஜிதா அம்மா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த காணொளியின் சிறப்பு தொகுப்பாளினியான அமிழ்தனிக்கும் இசைப்பலகை வாசித்து தந்த சிவபிரணவனுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விக்னேஸ்வரி ஜெயச்சந்திரன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குதானே? பிடிச்சிருந்தா